வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பிற்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு. பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 10 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 10 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு இடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்டப்பேரவையில் உரையை முழுமையாக படிக்காமல் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுகிறார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பவில்லை என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் ஒழிக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் தகவல். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்று கூறிவிட்டு மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா? திமுக அரசு குறித்து தவிக தலைவர் விஜய் விமர்சனம். மத்திய அரசின் அதிகாரத்தில் உள்ளவற்றை போராடித்தான் பெற வேண்டும் என விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அக்கறை இல்லாத அரசாக மத்திய அரசு இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை. முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் தீர்ப்பு. ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது. 24ஆம் தேதி FIR போடப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சற்று நேரத்தில் தொடங்குகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக முடிவு என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் குறித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆலோசனை. MBA படித்த இளைஞர் நிறுத்தப்படலாம் என தகவல். தமிழ்நாடு பாஜக புதிய தலைவரை தேர்வு செய்ய வரும் 17ஆம் தேதி சென்னை வருகிறார் தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி. வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டதாக தகவல். தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கத்தியை வைத்து ரீல்ஸ் போட்ட பாஜக நிர்வாகி கைது. சமூக வலைதளங்களில் வெளியானதை பார்த்து காவல்துறை நடவடிக்கை. அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் 1ஆம் ஆண்டு விழா. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அயோத்தியில் குவிந்துள்ள பக்தர்கள். சென்னையைச் சேர்ந்த ரவுடி கனகராஜை மதுரையில் துப்பாக்கி முனையில் கைது செய்த காவல்துறை.
3 கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கைது. விக்கிரவாண்டியில் எல்கேஜி குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்த விவகாரத்தில் பரவும் சிசிடிவி காட்சிகள். ஆசிரியர் ஒருவரின் குழந்தையை பணியாளர் கையில் வைத்திருந்ததாக காவல்துறை விளக்கம். கேரளாவில் பட்டியலின இளம் பெண்ணுக்கு 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை. உறவினர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது. 10 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வந்த குட்டி யானை பத்திரமாக மீட்டு தாயுடன் சேர்த்த வனத்துறை. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகை அன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வரும் 15ஆம் தேதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் லேசான பனிப்பொழிவு நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி திரைப்படம் இம்மாத இறுதியில் வெளியாகும் என நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெறும் 24 மணி நேர கார் பந்தயத்தில் கலந்து கொள்ளும் முன்பாக அளித்த பேட்டியில் நடிகர் அஜித் இதனை தெரிவித்தார். I have 2 releases coming up. So I managed to furnish 2 projects which are due for release. One would release in Jan and the other one in April or May. So which gives me time to focus on my racing profession. You see these guys? I love them unconditionally. Yeah. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக போட்டியிடும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று இரவு அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த சந்திரகுமார், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் திமுகவிற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்று கூறினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்பது மட்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்திரகுமார் சந்தித்து வாழ்த்து பெற்றார்.